இது வந்து வெசல்ஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. நார்மலாக வாஷிங் மிஷினில் கிளாத் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதுமாரி டிஷ் வாஷரில் ஆட் பண்ணக்கூடாது. வெசல்ஸ் இந்த ஆர்டர் படி இருக்கக்கூடாது, வெசல்ஸ் இந்த ஆர்டர் படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா கிளாஸ் ஆர் வெசல், நம்ம சின்ன டம்ளராக இருந்தாலும் சரி பெரிய கடாய் இருந்தாலும் சரி இந்த ஸ்லாண்டிங்காக வைக்கக்கூடாது. அதே மாதிரி அப்ளே வைக்கக்கூடாது. எல்லா வெசல்ஸுமே அப்சைட் டவுன் தான் வைக்கணும். கீழே பார்த்தா தான் லோட் பண்ணணும். இந்த ஃபேனுக்கு வந்து கீழே தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் மட்டும் சைனோன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வெசல் வைக்கும் போது அது பக்கத்தில் வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது. லைன் பை லைன் இந்த மாதிரி வச்சிருக்கணும். வெசல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வாஷ் கூட போட்டுக்கலாம், ஒரே வாஷில் போட வேண்டாம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணணும்னா ஒரு ஹேண்டில் இருக்கு. ஹேண்டில் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இழுக்கிறதுக்கு மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. எவ்ரி வாஷ் வந்து லோட் பண்ணிட்டு இந்த ஃபேனை மட்டும் ரொட்டேட் பண்ணி பாருங்க. இது எவ்ரி வாஷ் வந்து இது மேலே நம்ம சுற்றி பார்க்கணும். வெசல்ஸை வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வெசல்ஸ் எங்கே லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது கட்லரி பிளேட்னு சொல்லுவாங்க. சின்ன ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன் வந்து மேலே லேடல் மீன்ஸ் குழம்பு எடுக்கிறது, அதெல்லாம் குழம்பு கரண்டி, சாதம் எடுக்கிறது, அதெல்லாம் மேலே வச்சு சின்ன சின்ன ஸ்பூன்ஸ்லாம் இதில் இன்சர்ட் குட்டி இல்லை எனக்கு ஸ்பூன்ஸ் இல்லை பவுல்ஸாக இருக்குன்னா மடக்கி வச்சு பவுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பவுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது காஃபி டம்ளர் வைக்கிற ஆப்ஷன்ஸ். இது மீடியம் பிளேட் ஆர் ஸ்மால் பிளேட்ஸ். இது லைட் கலர் எல்லாமே ஸ்டாண்டர்ட். டார்க் கலராக கொடுத்துருக்காங்க, கோட் பண்ணிட்டு பவுல்ஸாக வச்சுக்கலாம். ஓகே இது மட்டும் மடக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாடல் சொல்லுவாங்க. இந்த ஏன் அது மட்டும் மடக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் வந்து காஃபி மக் மட்டும் தான் வைக்க முடியும். ஓகேங்களா. இது வந்து ரெண்டு டைப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பிளேட் வச்சுக்கலாம், இல்லைன்னா பவுல்ஸ் வச்சுக்கலாம். இந்த ட்ரே இருக்குல்ல, இந்த ட்ரே வந்து அப் ஆர் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு என்ன ஆப்ஷன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு டார்க் கலர் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கீழே அதுவே கீழே போயிடும். ஆமாம். அகைன் நான் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரேவை மட்டும் மூவ் பண்ணால் போதும். ஓகே. நெக்ஸ்ட் பாட்டம் ட்ரேல இதெல்லாம் பிளேட் வைக்கிற ஆப்ஷன்ஸ், இன்னும் பிளேட் வைக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி பெரிய பாத்திரங்கள் வைக்கணும், இதில் தான் வைக்கணுமா? டார்க் கலராக இருக்கிறது மடக்கி விட்டுக்கலாம். டார்க் கலர்ஸ் மடக்கிக்கலாம். குக்கர் கடாய்ஸ்லாம் வைக்கிறது இந்த ஏரியா. நெக்ஸ்ட் மிஷினில் ஒரு ஃபில்டர் அது எடுத்துக்கலாமா வெளியில்? இந்த ட்ரே மட்டும் எடுத்துக்கலாம், இது எடுக்க வேண்டாம். ஓகே. கரெக்டாக லாக் பண்ணணும், இல்லைன்னா அது டேமேஜ் ஆகும். அதனால இது எடுக்க வேண்டாம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மிஷினில் ஒரு ஃபில்டர் வருது. அந்த ஃபில்டர் வீக்லியம்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி வேஸ்ட் ஸ்பில்லர் ஃபில்டர் சொல்லுவாங்க. நம்ம வைக்கிற ஃபுட் கல்டிவேட்ஸ் எல்லாம் இங்கே தான் க்ளீன். அது எடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் லாக் ஆன்டி கிளாக் வைஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே. இதுதான் அந்த ஃபில்டர். ஓகே. இது டபுள் சைடுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம், வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் இல்ல லாக் பண்றது வீக்லி ஒன்ஸ் ஓபன் பண்ணும்போது பேட் ஸ்மெல் வருமா? ஸ்மெல் எல்லாம் எதுவும் வராது. ஓகே. நீங்க டெய்லி வாஷ் பண்ணீங்கன்னா ஸ்மெல் வராது. நம்ம எங்கன்னா வெளியே போறோம், ஒரு 1 month or 2 months ஆகும்போது ஸ்மெல் வரும். ஒரு எம்டி வாஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுல 3 டைப்ஸ் ஆஃப் மார்க் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த இது மார்க் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிறது. ஓகே. இது அப்படியே ஆப்போசிட்டா போச்சுன்னா உள்ள போய் லாக் ஆகாது. அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஃபைபர்ல இருக்கிறது ரொட்டேட் பண்ணா போதும். கிளாக் வைஸ் லாக் ஆயிடும், ஆன்டி கிளாக் வைஸ் ஓப்பன் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வாஷிங் மிஷின்ல எப்படி லிக்விட் ஆர் பவுடர் போடுறோமோ டிஷ் வாஷர்ல டேப்லெட் ஆர் பவுடர் சொல்லுவாங்க. நம்ம என்ன சஜஷன் பண்றதுன்னா பவுடர்ஸ். அது ஏன்னா நம்ம தண்ணியோட சால்ட்டுக்கு அதுக்கு நல்லா வாஷிங் கிடைக்கும், அதனால பவுடர் ஆட் பண்ண சொல்லுவோம். இப்போ இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3ல 2 ஸ்டோரேஜ், 1 டெய்லியும் போடுறாங்க. அது என்னன்னு சொல்றோம். இது டிஷ் வாஷர் சால்ட்னு சொல்லுவாங்க. டிஷ் வாஷர் சால்ட் ஒன்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டா போதும், இண்டிகேஷன் வரும்போது தான் போடுற மாதிரி இருக்கும். இது இந்த சிம்பிள்ல ஃப்ரண்ட்ல வரும். நான் காமிக்கிறேன். இது நேம் வந்து டிஷ் வாஷர் சால்ட். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற சால்ட் ஆட் பண்ண